ஒரு 100 பெண் எழுத்தாளர்களுடைய பெண்கள் அதிகம் வெளியில பேசாதவங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்க பேசக்கூடிய பல விஷயங்கள் உலகின் காதுகளுக்கு சென்று சேருவதில்லை. ஒருவேளை இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய மன ஓட்டம் எப்படிலாம் போகுது. ஒரு 100 ஆண்டு காலமாக பெண்களுடைய அக உலகையும் புற உலகையும் அவர்கள் மொழியில், அவர்கள் எழுத்தில், அவர்கள் நடையில் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு ஹெர் ஸ்டோரிஸ் கொண்டு வந்த மிக முக்கியமான தொகுப்பு இந்த நூல். 100 பெண்கள் 100 சிறுகதைகள். எண்ணிக்கை தான் 100 அப்படின்னு போட்டிருக்கோம். 111 சிறுகதைகள் இந்த தொகுப்புல அடங்கி இருக்கு. ரொம்ப பெரிய வால்யூம், பாத்தீங்கன்னா தெரியும். இதை பேராசிரியர் பிரேமா தொகுத்திருக்கிறாங்க. பெண்ணியம் பிரேமா. ஒரு 100 பெண் எழுத்தாளர்களுடைய கதைகளை நான் தொகுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ எந்த 100 எழுத்தாளர்கள் அப்படின்னு நான் கேட்கும்போது 1920களில் பெண்கள் சிறுகதைகள் எழுத தொடங்கிய காலகட்டம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் சமகாலத்தில் பெண் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய கதைகளை சேர்த்து தொகுத்து கொண்டு வந்தது தான் இந்த முக்கியமான ஒரு தொகுப்பு. இதுல இந்தியாவில் வாழக்கூடிய தமிழ் எழுத்தாளர்கள் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற புலம்பெயர்ந்து பல நாடுகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய பெண் எழுத்தாளர்களுடைய கதைகளும் இந்த நூலில் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப சிறப்பு. இது முதல் கதையை நீங்க பாத்தீங்கன்னா மறுமணம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்ரி அம்மாளுடைய ஒரு கதையிலிருந்து அவங்க தொடங்குறாங்க. இந்த கதைகளை ஒவ்வொன்றா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேற வேற சப்ஜெக்ட்ல அவங்க எழுதியிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம பார்க்க முடியும். தொடக்கத்துல சாவித்ரி அம்மாளுடைய மறுமணம் கதை பார்த்தீங்கன்னா ஒரு மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆணையும் அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய கதையை பத்தி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த பெண்களுடைய உளவியல் ஓட்டம், இவங்க மன ஓட்டம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது ஒவ்வொரு சிறுகதையாக நீங்க வாசிச்சுட்டு வரும்போது பெண்கள் அதிகம் வெளியில பேசாதவங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு உரையாடலை அவங்க தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பேசக்கூடிய பல விஷயங்கள் உலகின் காதுகளுக்கு சென்று சேருவதில்லை. அந்த உள்மன நீரோட்டங்களை எல்லாமே காணாமற் போன காதோலை அப்படிங்கிற ஒரு கதையில சரஸ்வதி அம்மாள் எழுதியிருப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலா தனிப்பட்ட முறையில இந்த தொகுப்புல ரொம்ப பிடிச்ச கதை குகுப்பிரியை எழுதின கேள்விக்குறி அப்படிங்கிற கதை தான். இந்த கேள்விக்குறின்றது தலைப்பு மட்டும்தானே தவிர உள்ள அந்த கதைக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள் சாதாரண ஒரு ரயில் பயணத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒருவேளை இது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய மன ஓட்டம் எப்படிலாம் போகுது, கடைசியில் அது ஒண்ணுமே இல்லாம ஒரு சின்ன கேள்விக்குறியாக போய் அந்த கதை எப்படி முடியுது அப்படிங்கிறத அந்த கதையில அவங்க சொல்லியிருப்பாங்க. அதே போல சமகாலத்தில் எழுதக்கூடிய குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து எழுதக்கூடிய பெண் எழுத்தாளர்களுடைய கதையாக லண்டன்ல தற்போது வசிக்கக்கூடிய ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் எழுதின ரோசா லக்சம்பர்க் வீதி ரொம்ப முக்கியமான ஒரு கதையாக அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தோழர் அம்பை அவர்களுடைய பயணம் கதையும் இதுல இருக்குது. இதே போல காவேரியுடைய தொட்டதும் விட்டதும் அப்படிங்கிற ஒரு கதை ரொம்ப முக்கியமான ஒரு கதை. அதுவுமே இப்ப சமீபத்துல சமகாலத்தில் எழுதக்கூடிய பெண்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லட்சுமி பாலகிருஷ்ணனுடைய கதை, கவிதா சொர்ணவல்லி, நாச்சியார் சுகந்தி, ஜாதீபா, பிரமிளா பிரதீபன், ஹேமா, பிரியா தம்பி, கவிதா, இப்படி பலருடைய சிறுகதைகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கடைசியாக தேய்பறை உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு சரசா சூரி ஒரு முக்கியமான கதையை எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு பெண்களுடைய மன ஓட்டங்களை உள்ளிருந்து எழுதக்கூடிய கதைகளாக தொடங்குற அந்த கதைகள் கடைசியில சமகாலத்துல குடும்பம் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு கட்டமைப்பை தாண்டி அதற்கு வெளியே இருக்கக்கூடிய சமூகம், இப்பதான் சமீபத்துல பெண்கள் வெளியே பயணிக்க தொடங்கி இருக்காங்க. அப்போ வெளியே இருக்கக்கூடிய இந்த பெண்களுடைய உலகம், புற உலகம் எப்படி இருக்கு, இந்த புற உலகுக்கும் அக உலகுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த இடைவெளி ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அதை இந்த பெண்கள் எப்படி நெகோஷியேட் பண்றாங்க அப்படிங்கிறத சமகாலத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்களின் சிறுகதைகள்ல இருந்து நம்ம உணர்ந்துக்கலாம். தமிழ்ல மிக சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தொகுப்பு இது. ஒரு 100 ஆண்டு காலமாக பெண்களுடைய அக உலகையும் புற உலகையும் அவர்கள் மொழியில், அவர்கள் எழுத்தில், அவர்கள் நடையில் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, யோசிச்சீங்கன்னா இந்த தொகுப்பை அவசியம் வாங்கி வாசிக்கணும். ஏன்னா இது ஆண் எழுத்தாளர்கள் பெண்களின் மனதுக்குள் போய் உட்கார்ந்து கொண்டு எழுதிய தொகுப்பு கிடையாது. பெண்கள் அவர்கள் மனதில் இருப்பதை வெளிப்படையாக அவர்கள் எழுதிய கதைகளின் தொகுப்பு இது.